මොනවද ஷோர்ட்டு சொன்னலே ரொட்டியா தமிழா நீங்கள் முஸ்லீம் ரேஞ்சர் இப்படி போகிறது 100 ரூபாயா இது 100 ரூபாயா பிவைடி கார் எலக்ட்ரிக் கார் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்டே ஹில் ஹோட்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி கீழே வந்து குறிஞ்சி ஹில் சிட்டி. இந்த இடத்துல பைக்கை அப்படியே மேலே விட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த வியூ எப்படின்னு சொல்லி. அட்டகாசமாக இருக்குமா பா. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் பதுளை மாவட்டத்தில் துன்கெந்த வாட்டர்ஃபாலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று எடுத்துருக்கிறோம். ஸோ நேற்று ரூம் எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஹப்புதலை போக போகிறோம். இதுக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எஃப்ஏபி ட்ரோன் வீடியோ ஒன்று செய்கிறக்காக போக போகிறோம். ஸோ யாழ்ப்பாணத்தில் குட்கிப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து ஒரு 5 நிலங்கள் இருக்குது. மருதம் நெய்தல், குறிஞ்சி நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த நிலங்களை அடிப்படையாக வச்சு அவர் யாழ்ப்பாணத்தில் வந்து நெய்தல் மருதம்னு சொல்லி எங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதுளை மாவட்டத்தில் குறிஞ்சி அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு குறிஞ்சி ஹில் சிட்டி அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இங்கேருந்து போயிட்டு அந்த இடத்துல வீடியோஸ் எடுக்க போகிறோம் அவருக்கு. ஸோ அதுக்காக தான் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதுக்காக தான் போக போகிறோம் இப்போ நாங்கள். ஸோ அப்படி நாங்கள் வந்த இடத்த உங்களுக்கு நார்மலாக காட்டிடுறேன். பினிதியா ரெஸ்டின். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ கீழே தான் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை எங்களுக்கு இன்னும் காட்டுறோம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. உண்மையில் பட்ஜெட்டில் நல்ல ரூம்னு சொல்லலாம். 1500 ரூபாய்க்கு வேர்த்துன்னே சொல்லலாம் உண்மையில். ஏன்னு சொன்னால் அதுவும் இந்த துன்கெந்த வாட்டர்ஃபால்லேருந்து அப்படியே பதுளை போகிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த ரூம் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனால் பதுளைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கிட்ட நாங்கள் ரூம் எடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னால் ஒரு மெயின் ரோட்னால் லேசாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கிங் வசதி இருக்குது பைக்குக்கெலாம். மெயினாக அதுக்காக தான் பார்த்தோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் ரூம் எடுத்தது. கேட்டபோது நாங்கள் நினச்சோம் அப்படி ரூம் 3000-4000 இருக்குன்னு சொல்லி. ஸோ 1500 ரூபாயாம். 1500 ரூபாய்க்கு இந்த இடத்துல வேர்த்துன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மேலே வந்து புஃபே செட் இருக்குது. இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே இருக்குது. இதில் தேவையான சாப்பிட்டுலாம் நாங்கள் வந்து அப்படியே போகிறலையே சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த ரூமையும் காட்டுறோம் பாருங்கள். பைக் இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு கட்டில் போட்டு அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஃபேமிலி ரூம் இது 1500 ரூபாய்க்கு மேலே வேர்த்துனா சொல்லணும். அட்டாச் பாத்திரமும் அதில் இருக்குது. அட்டாச் பாத்திரம் ஓகே அதில். ஓகே இப்போ நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டோம். ஸோ பைக் வந்து வலி அன்னைக்கு ஸோ பைக் வந்து ஃபுல்லாக எல்லாம் பேக் பண்ணியாச்சு. 2 சைடும் இந்த மாதிரி சேடல் ஸ்டே மாதிரி இருந்த பேக்கை வச்சு செட் பண்ணி வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி பேக். அந்த பேக் வந்து இந்தியாவிலேருந்து செந்திரனா இருந்தது. ஸோ அந்த பேக் தான் உதவுது சைட்டில் கட்டுறதுக்கு. 2 சைடும் சேடல் ஸ்டே மாதிரி கட்டியாச்சு. அதே மாதிரி இதில் இருக்கிற கிளேஸாக ஒரு குஷன் அமைப்பு எனக்கு ஓகே. பூனை 4 பூனை இந்த இடத்துல. எலித்தலே இருக்காது. ஐயா பாய். ரூம் ஓகே. குட் ரூம் ஓகே. ஃபோன் நம்பர் 072 26 72 26 76 533. இந்த நம்பருக்கு வந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். பின்னதிய ரெஸ்ட். பின்னதிய ரெஸ்ட் ஓகே. ஏறுங்க. இப்போ எவ்வளோ ரிஸ்க்கான வேலைண்ணே பாருங்களேன் எப்படி நிற்கிறாங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு கரண்ட் போயிட்டுது. நல்ல நைட்டு எல்லாம் சார்ஜ் போட்டாச்சு. இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பவர் பேங்க் இருக்கிறால சமாளித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். செங்கல் அடியா. இப்போ ரவுண்டாக போட்டில் வந்தாச்சு. இதில் வந்து இடப்பக்கம் காட்டுது. ஸோ இதில் வந்து வலப்பக்கம் காட்டுது. அதே மாதிரி 63 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இன்னும் 56 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணித்தெல்லாம் காட்டு கூகுள் மேப்பில். ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது. மரம் ஃபுல்லாக
காவடி போல இருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக காவடி ஏறுறாங்க. மதுரை மாவட்டத்தில் இந்துக்கள் இருக்கிறாங்கன்றாக்கா இதான் ஒரு அடையாளம். அதில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். கலியில் சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குது நிறைய. ஆனால் போகிற வழியெல்லாம் சாப்பிடணும். ஸோ கொஞ்சம் பிந்தி சாப்பிடலான்னு பார்க்குறோம். டேஞ்சர் இப்படி போகிறது. பானந்துறை மகியங்க. இந்த இடத்துல தடுப்பு மாதிரி போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரோட் கொஞ்சம் சரியுது போல், அதனாலேயே ஓ இது வேலை நடக்கும் போல இருக்குது. முன்னுக்கு பாருக்கு 2 பஸ் போட்டி போட்டு போயிட்டு இருக்குது. முன்னுக்கு போகிற ப்ரைவேட், அதே மாதிரி பின்னுக்கு போகிறது சிடிபி பஸ். பானந்துறை மகியங்கன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டெண்டருங்கில் 64 இந்த பஸ். இப்படி போட்டி போட்ட ஓடி இந்த இடத்துல சனங்கள் ரவிர ஆடவுளை எங்கே பாருங்களேன். அது ஒரு மடக்கு அதில் பெண்ட் வருது. ஆனால் இதில் ஓவர்டேக் பண்ணுறான். எவ்வளோ ரிஸ்க்கு. அங்கேருந்து வாகனம் வந்தாலும் தெரியாது. இப்போ நாங்கள் தேவமாத்துறைக்கிட்ட வந்துட்டோம். அந்த கல்லுடைக்கிற இடத்த 2-3 தரம் இந்த வீடியோக்களை காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்கள், அந்த கல்லுடைக்கிற இடம் இருக்குது. எந்த டைம்லேயும் கல் சிதறலாம் அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்து தான் போகணும். மேலே இந்த முன்னுக்கு ஒரு பாலம் ஒன்று இருக்கும். மேலே அதுலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம். அவ்வளோ மாதிரி வடிவாக இருக்கும். எவ்வளோ ஒரு கிலோ? 100 ரூபாயா? இது 100 ரூபாயா? நான் மண்ணாலேருந்து வரோம். திருப்பி போகணும். இப்போ கொண்டு வந்து லக்கேஜாக போயிடும். வாங்கன்ற ஆசை தான். பார்ப்போம். என்ன மண்ணால் 400 ரூபா வைக்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்ல தானே வேணும். மண்ணால் இங்கேருந்து அங்கே போகுது 400 ரூபாங்க. இது உங்களோட தோட்டத்தில் வச்சதா? உங்களோட தோட்டத்தில் வச்சதா? கொண்டு தருவாங்களா? வரும்போது வாங்குவேண்ணே. சரி, நீ வரும்போது பார்ப்போம். கப்புத்தில் போகிறோம். இதெல்லாம் வரும். அப்படியும் பார்ப்போம். பிவைடி கார், எலக்ட்ரிக் கார் நினைக்கிறேன். மண்ணால் அவகோடா பழம் வந்து 400 ரூபாய்க்கிட்ட வைக்கிறாங்க. ஆனால் இங்கே 100 ரூபாயாம். ஆனால் இங்கேருந்தான் கொண்டு வராங்க. டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படி இப்படின்னு பார்த்தா அநியாய விலை விற்கிறாங்க. மேலே ஒரு 250-300 ரூபான்றது விற்கலாம். அநியாய விலை விற்கிறாங்க 400 ரூபாய்க்கு. இந்த இடங்களில் டென்ட்டு அதே மாதிரி இல்லை ஜக்கெல்லாம் விற்கிறாங்க. வாகனத்தை வைக்கிற ஜக்கு இது ஜக் ஐட்டங்கள், டூல்ஸுகள். स्ट्रॉबेरी क्या है? हाँ दोनों से देना साबड़े हो रही है. हाँ पापा बेटे इल्ल सापड़ों ब्रेकफास्ट மார்னிங். சோட்டிஸ் ஒன்றும் இல்லையே. மட்டும்தான் இருக்கா? தமிழ் தானாங்க. க்ரௌட் ஆட்டி செய்து பெரிய யோசனை இல்லை. பழுதா போயிடுவேன். மண்ணாலேருந்து வரோம். நேற்று வந்தது அப்படியே 2 வாரம் அதால் போயிட்டு வரோம். கப்பத்தில் போகிறோம், போயிட்டு வரோம். சரியா? அங்கே இருக்குமா ஆடைகள் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி? சரி சரியா. தமிழ்நாட்டே நம்ம சிங்களத்தில் பேச்சுற மாதிரி பாருங்களேன். இப்போ நாங்கள் பண்டாரவளைக்குள்ளே வந்துட்டோம். கூடுதலாக இந்த பண்டாரவளை டவுனுக்கு வந்து அதே மாதிரி தான் சன்ன நெரிசல்ன்றது இருக்கிறது. இன்றைக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஹப்புத்தில் போகக்கூடிய அந்த ரவுண்டை போட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹப்புத்தில் போகிற மாதிரி இருக்கும். பூனாகல 21 கிலோமீட்டர், கொழும்பு 200 கிலோமீட்டர். ஸோ பண்டாரவளையிலேருந்து 200 கிலோமீட்டர். பசைக்குதா என்ன செய்வோம் அப்போ? நிப்பாட்டையா? எங்கேயாவது இங்கே நிப்பாட்டையா? இல்லை சாப்பிட்ரு போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். பைக் தானே பார்க் பண்ணுறது. அங்கே பார்க்க போகணும். பார்க்கிங் காரணப்போ வந்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம்.
இல்லை வாங்கி சாப்பிட்ருவோமா? வாங்கி சாப்பிட்ருவோமே. இந்த இடத்துல சாப்பிடுவோம் அப்படின்னு பாட்டிக்கிறோம். மனவாத்தியணும் சோட்டு சோன்லி கரை ரொட்டி கரை ரொட்டியா? தமிழா நீங்கள்? முஸ்லீம். எவ்வளோ உண்டு? இதை சாப்பிட்ருவோமா? இல்லை இதில் சாப்பிட்ருப்போம். சூடான லொக்கேஷனில் சாப்பிட்லாம். வீடு மேலே இருக்கோம் கூட. அப்படி வீட்டுக்கிட்டே போட்டுருக்கியா கடை? வாங்க எனக்கு சாப்பிடுவோம். அப்படி இருங்க சாப்பிடுவோம். வாங்க. கரை ரொட்டி, வடை, ரோல்ஸு சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் அந்த கடையில் சாப்பிட்டு வெளிக்கிட்டு போக போகிறோம். இன்னொரு கப்புத்தலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 கிலோமீட்டர் வரும். உண்மையில் இப்படியான ஒரு சின்ன இடங்கள்ல இருந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பெரிய கடையில் போயிட்டு சாப்பிட்றோட ரோட்டோர இருந்து சாப்பிட்ற ஒரு தனி சுகம். ஸோ அந்த கடையில் சாப்பிட்ருந்தோம். எவ்வளோ காசு எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 550 ரூபா எடுத்திருந்தாங்க. 2 பெரிய ரொட்டியும் அதே மாதிரி 2 கரை ரொட்டி, ஒரு ரோல்ஸ், ஒரு வடை. இவ்வளோ சாப்பிட்றதுக்கு 550 ரூபா வந்தது. உண்மையில் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். உண்மையிலே பண்டாரவளையிலேருந்து கப்புத்தலை போகிற ரோடு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் தான் சொல்லணும், அப்படி இருக்கும் ரோடு. கப்புத்தலை கிட்ட நெருங்கிட்டோம். கொழும்புக்கு இங்கேருந்து 192 கிலோமீட்டர். தியத்தலாவைக்கு இதெல்லாம் போனால் 6 கிலோமீட்டர் கிடக்குது. தான் தியத்தலாவை ரோடு போல் இருக்குது. மரக்கறி ஐட்டங்கள் கரெக்டுண்ணா விலை 300 ரூபாயா? கரெக்ட் பீட்ரூட் இதெல்லாம் அதே விலையா? 180. நாங்கள் மண்ணாலேருந்து வரோம். மண்ணால் எது அது? என்ன சாமா அது? நோர்கோலா? நோர்கோலியா? இந்த இதெல்லாம் லெக்ஸு 350. 150 ரூபாயா? கிலோ 150 தானே. கறி மிளகாய் என்ன போகுது? 200. பாவம் வாங்கிட்டு போகலாம், வாங்கிட்டா போகணும். உருளைக்கிழங்குகள் 150. அது என்ன பழமா இல்லாட்டி காயா? சவு சவு கேள்விப்பட்ட மாதிரி சவு சவு. இது பீன்ஸ் ஐட்டம்ண்ணே. பாப்போம் வரும்போது இல்லை ஹபுதில் போகிறோம். பேபி கரெக்டா? இலையும் சேர்த்து சமைக்கிறதா? இல்லை இல்லாட்டி இந்த கரெக்ட் பிடுங்குறதுக்கு முன்னாடி சின்னல பிடிக்கிறதா? சரி சரி. இது என்னது போடுவாங்க? கொத்துதல போடுறோம் இல்லாட்டி சம்பல் செய்கிறதா? சரி வரும். எல்லாம் அவங்களோட சவு சவு அதில் பேர். அதை பாருங்கள், கொழும்பு 189 கிலோமீட்டர், பொருளந்த 12 கிலோமீட்டர், அதில் போனால் தம்பந்தனை 5 கிலோமீட்டர் நடக்குதுல. ஏதோ பழுது போல இருக்குது இந்த வாகனம். ரோடியாக பார்த்தீங்கன்னா ஹப்புத்தலை டவுனுக்கிட்ட வந்துட்டோம். ஹப்புத்தலை டவுன். இதில் இந்த வழியாக போனால் தான் லிப்டன் சீட்டை போகலாம். இதெல்லாம் லிப்டன் சீட்டை போகிறது. ஓய், நம்ம போகிற இடம் ஃபுல்லாக பனிமூட்டம் தான். அங்கே பாருங்களேன். அதுதான் நானும் யோசிக்கிறேன், என்னடா அது சோதனை. எப்படி டியூன் எங்களுக்கு முன்னெல்லாம் உங்களுக்கு மேகம் போயிட்டுருக்குது. இப்போ நாங்கள் போக வேண்டிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கீழே தான் போகணும். அதாவது கொஸ்லாந்த போகிற வழி. அப்படியே இதில் போனால் ஒரு யூட்டன் அடித்து கொஸ்லாந்த போகிற வழி இதுக்கெல்லாம் இருக்குது. நாங்கள் போகிற இடத்துக்கு என்னென்னா போய் வீடியோ எடுக்க போகிறதுக்கு தெரியல. அதுவும் ட்ரோன் வந்து FPVன்றதால ட்ரோனையும் பார்க்கலாம். ட்ரோன் எங்கே இருக்குன்னு தெரியாது. கடவுளை பெரிய ஒரு இருக்க மாட்டிட்டோம். பார்ப்போம் என்ன நடக்க போதோ. ரிஸ்க்கான ஒரு இதில் வந்துட்டோம். இப்போ வீடியோ எடுக்கிறன்றது செம ரிஸ்க்கு போல இருக்குது இந்த இடத்துல. அநேகமாக ஒரே இப்படி இல்லாட்டியும் இந்த மேகமூட்டம் கலைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பார்ப்போம். மரக்கறி ஐட்டங்கள் இருக்குது. கேட்போம் பணம் விளாண்டு
எல்லா இடம் பழம் கேட்குறதா தான் இருக்குது விலை. வாங்குற மாதிரியே தெரியல, விலையை கேட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வரும்போது தான் வாங்கணும். இந்த இது கீழே போகணும். அப்படியே இந்த ரோட் தெரியுது, தோஹரி வரும் ரோட். இப்போ நாங்கள் இது கீழே தான் வர போகிறோம். இப்போ அதாவது வெள்ளப்பாய போகிற ரோட். ஸோ இதில் இப்போ யூட்டன் போட்டால் அந்த இடத்துக்கு போகலாம். அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு 7.5 கிலோமீட்டர் காட்டுது. இதில் ஒரு விகாரை ஒன்று இருக்குது, என்ன கரண்ட்ல தெரியல. இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த இடத்துல வரும்போது இந்த விகாரை இருக்கல, புதுசாக கட்டிக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். உண்மையிலே இந்த இடத்த பாருங்கள், இப்போ இருட்டி போயிட்டுருக்குது. ஸோ இப்போ அப்படியே இடது பக்கமாக திரும்பினா அந்த இடத்துக்கு போய்க்கூட மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் போட்டிருக்குது ஸ்டே ஹில் ஹோட்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி கீழே வந்து குறிஞ்சி ஹில் சிட்டி சொல்லி போட்டிருக்கு இந்த போட். ஸோ இடது பக்கம் போனால் அப்படி அந்த லொக்கேஷனுக்கு போய்க்குள்ள மாதிரி இருக்கும். இந்த ரோட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்து தான் போகுது. ஸோ மேலே வடிவாக இருக்குது, இந்த கல்லுகள் அடிக்கி நல்லா மெயின்டைன் பண்ணிடுறாங்க. அட்வென்ச்சரான இடம், உண்மையிலேயே வேறு லெவல். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மழையும் வந்துட்டுது. அப்படியே மலையோட சேர்த்து இந்த இடம்ன்றது அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. மேகமூட்டங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு அப்படியே ட்ரோன் வியூலேயும் அந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே உண்மையிலே யாழ்ப்பாண தமிழர்களால் இங்கே வந்து இப்படி ஒரு விஷயம் செய்கிறன்றது ஒரு பெரிய விஷயம். 5 வகை நிலங்களில் குறிஞ்சின்னு சொல்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா அந்த இடம். மலையும் மலை சார்ந்த இடம், அருமையான ஒரு லொக்கேஷன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பில்டிங்கை கட்டி வராங்க. ப்ராப்பர்ட்டி இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. இந்த இடங்களில் காணி வாங்கி போடுறன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு முதலீடு. வியூ பாருங்களா, அப்போ அப்படியே இந்த இடத்துல பைக்கை அப்படியே மேலே விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வியூ எப்படின்னு சொல்லி வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு வந்துட்டால. ஸோ அந்த இடத்த காட்டுறதுக்காக நான் வந்து திருப்பி ஒருக்கா வந்தேன் அந்த இடத்துல. ஸோ வியூவை பாருங்களேன், அப்படியே அட்டகாசமாக இருக்குமா. அப்பா இப்படி ஒரு இடத்துல வீடு கட்டியிருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், காணிகளில் வந்து பரப்பாக அதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வரைபடத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அப்படியே. ஸோ FPV ட்ரோனில் எடுத்த ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 30 ஏக்கர்கிட்ட இந்த காணி. ஸோ அந்த காணிகள் நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். இதில் அப்படியே போனால் இதில் பாருங்கள், ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது கீழே. இந்த இடத்துல வந்து நீங்கள் காணிகள் சம்மந்தமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்தால் இந்த இடத்துல வரைபடம் போட்டிருக்கு, குறிஞ்சி மலை நகர். கொழும்பு மட்டக்களப்பு A4 வீதியில் 190வது கிலோமீட்டரில் 800 மீட்டர் தூரத்தில் பதுளை மாவட்டம் ஹல்து முல்லை பிரதேச செயலாளர் பிரிவுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு பாருங்கள். இதில் ஒவ்வொரு இடத்துல லொக்கேஷனும் போட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு இடமும் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் ஃபுல் வரைபடமும். ஸ்ரீலங்காவில் வந்து குறிஞ்சி ஹில் சிட்டி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷன் மட்டும்தான் காட்டும். இந்த இடத்துல பாருங்கள்
சோப்பு கலரில் போட்டு இடமெல்லாம் வந்து பிட் பண்ணி ஆகிட்டுது. ஸோ இந்த காணி சம்மந்தமாக நீங்களும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இதில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி விடுறேன். பா பா ஆ ஆ குட்டி குட்டியா சரி வெளிக்கிடுவோம். என்ன பாய்க்கு இவ்வளோ தூக்குது, ஒரு மாதிரி இழுத்து தள்ளுது. அமைதியான இடம் பிடிச்சிருக்கா. இப்போ நாங்கள் குறிஞ்சி ஹில் சிட்டிலேருந்து அப்படியே நாங்கள் கொஸ்லாந்தைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தங்க போகிற ரூம் வந்து எஸ்எம் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு இடத்துல தங்க போகிறோம். இது வந்து கொஸ்லாந்து, அங்கேருந்து கப்புத்தலையிலேருந்து கொஸ்லாந்த வர இடத்துல கொஞ்சம் முன்னுக்கே இருக்குது. ஸோ இடப்பக்கை பக்கமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோடு தெரியுது. ஸோ இடக்கை பக்கமாக அப்படி பார்த்திங்கன்னா மேலே இருக்குது எஸ்எம் கெஸ்ட் ஹவுஸ். இப்படியே பார்த்திங்கன்னா பார்க் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. கார் வந்தாலோ இல்லாட்டி பைக் வந்தாலோ, எங்கள் பைக் வந்து இதில் பார்க் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே உள்ளே போய்ட்டு காட்டுறோம் கொஞ்சம் ரூம் உங்களுக்கு. இங்கே போனால் இந்த கெஸ்ட் ஹவுஸோட வியூவை பாருங்கள் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு வித்தியாசமாக இருக்குது மேலேயே. இதில் பார்த்து பாருங்கள், முன்னுக்கு இந்த இடத்துல கல்லுகள்லாம் பாய்ச்சிக்கிறாங்க. உண்மையில் 2000 ரூபாய்க்கு பர்த்துன்னு சொல்லலாம். நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஸ்லாந்தையில் இப்படி அட்டாச் பாத்ரூமோட அப்படி அட்டாச் பாத்ரூமோட ஹாட் வாட்டர் இதுவும் வச்சுருக்காங்க. உண்மையில் 2000 ரூபாய்க்கு இந்த இடத்துல பர்த், அதுவும் சீசன் டைமில். இந்த இடத்துல அப்படியே இருக்கக்கூடிய மாதிரியே வசதிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து சாப்பிட்றக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டுகள் இருக்குது, கிச்சன் இருக்குது, சாப்பாடும் செய்து தருவாங்க.